வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு யாழ் மாவட்ட சேலத்தினுடைய ஊடகப் பிரிவு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு முன்பான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. அதை தொகுத்து தரலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையில் யாழ் மாவட்ட போக்குவரத்து உபகுழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான கௌரவ இளங்குமரன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம், அதாவது 13/3/2026 முற்பகல் 11 மணிக்கு மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூட்டத்திலேயே நடைபெற்றிருக்கிறது. இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன், நகர பிரதேச சபைகளின் கௌரவ தவிசாளர்கள், உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் திரு எஸ் சோதிநாதன், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் திரு எஸ் ஸ்ரீபாகீசன், யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ்ப்பாண மாநகர சபையின் உறுப்பினருமான கௌரவ எஸ் கபிலன், திட்டமிடல் பணிப்பாளர் திரு இ சுரேந்திரநாதன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த வகையிலே இதன்போது தலைமுறையாற்றிய கௌரவ கருணநாதன் இளங்குமரன் அவர்கள் கடந்த வருடம் 250 மில்லியன் ரூபாய் மற்றும் 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு மேற்கொள்ளப்பட்ட வீதி அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டங்கள் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் சிசு சரிய பாடசாலை பேருந்து சேவை, கெமி சரிய கிராமிய இணைப்பு பேருந்து சேவை, நிசி சரிய பின்னிரவு பேருந்து சேவை மற்றும் கடல் வழி போக்குவரத்து ஆகியன தொடர்பாக விரிவாக ஆராய்ந்து அனைவரும் ஒன்றிணைந்து மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு தமது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை முன்வைக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த வகையிலே இந்த கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்பட்டு ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடலில் வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் திரு குரூஸ், மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் திரு எஸ் சிவகுமாரன், பிரதேச செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றினார்கள். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை. இந்த போதிலும் நல்ல ஒரு கூட்டமாக அது நடைபெற்றிருக்கிறது. அங்கே பல விடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும் தெரிகின்றது. அடுத்ததாக, கிராமிய வறுமையை ஒழிக்காமல் நாட்டின் வறுமையை ஒழிக்க முடியாது. யாழில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் பலுவூட்டல் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சமூக சக்தி, பிரஜா சக்தி என்று சொல்லப்படுகின்ற வறுமையை ஒழிப்பதற்கான வேலை திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான விழிப்புணர்வு 11/3/2026 தந்தை செல்வநாயகம் மண்டபத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த நடைபெற்ற போது மேற்கண்டவாறு அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதாவது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டலை அமைச்சர் கௌரவ கலாநிதி உபாலி பன்னிலகே அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிராமிய வறுமையை ஒழித்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான விழிப்புணர்வு கலந்துரையாடலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கிராமிய வறுமையை ஒழிக்காமல் நாட்டின் வறுமையை ஒழிக்க முடியாது எனவும், ஜனாதிபதியின் எண்ணக்கருவான பலமான நாடு அழகான வாழ்க்கை என்பதற்கு இணங்க நாட்டை பலமான நாடாக மாற்ற முதலில் கிராமங்களை வளமாக்க வேண்டும் எனவும், நாட்டிலே வாழும் அனைத்தின மக்களும் வாழ்வை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சொல்கின்ற போது, இலங்கையில் உள்ள அனைத்து கிராம அலுவலர் பிரிவுகளிலும் இத்திட்டத்தை முன்னெடுப்பதாகவும், இதுவரை காணப்பட்ட வறுமை ஒழிப்பு திட்டங்களை விட இது மாறுபட்ட ஒரு திட்டமாக காணப்படுவதாகவும், இத்திட்டத்தின் ஆரம்பமும் முடிவும் மக்களாகவே இருக்க வேண்டும், மக்களை முதன்மையாக இருப்பதால் நிகழ்ச்சி திட்டம் உயிர்ப்புடன் இருப்பதுடன் இறுதியாக அதன் பலன்கள் மக்களையே சென்றடைய வேண்டும் என கௌரவ அமைச்சர் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் பிரஜாசக்தி திட்டத்தை ஒருங்கிணைந்த திட்டமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், இந்த ஒருங்கிணைப்பு பிரதேச செயலக அரசு உத்தியோகத்தர்கள், கிராம அலுவலர்கள், கிராம முன்னேற்றத்துக்கான அக்கறையுடன் காணப்படும் மக்கள், புத்திஜீவிகள், மக்கள் பிரதிநிதிகள், அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் இந்த குழுவில் காணப்படுவதுடன் அனைவரும் ஒருங்கிணைந்து தமது கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் எனவும், அபிவிருத்தி தொடர்பான அதிகாரமூட்டல் எண்ணக்கரு இரண்டு விதமாக காணப்படுவதாகவும், மக்கள் அறிவுடையவர்களாக திறமையுடையவர்களாக இருப்பதும், மற்றது மக்களை வலுவூட்ட அபிவிருத்தி அலுவலர்களை நியமித்திருப்பதாகவும், சமூக அபிவிருத்தி தொடர்பாக சமூக அபிவிருத்தி அலுவலர்கள் திறன்களை வளர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் சொல்லுகின்ற போது, மக்கள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அறிவியலிலும்
அறிவிலும் எண்ணத்திலும் திறனிலும் காணப்படும் இடைவெளிகளை புதிய அனுபவங்களை கொண்டு தொழில்நுட்ப அறிவு எண்ணங்கள் மக்களின் கலை கலாசார எண்ணத்தோடு முன்னெடுக்க வேண்டும் எனவும் கிராமிய பொருளாதாரத்தை விரிவாக்க வேண்டும் எனவும் குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக அரச தனியார் துறையில் உள்ளவர்கள் மக்களும் இணைந்து இருக்கக்கூடும் எனவும் அது அனைத்தையும் பொருளாதார ரீதியாக கட்டி எழுப்ப வேண்டும் எனவும் பிரஜாசக்தி வலுவூட்டல் செயற்பாட்டுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 652 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வினைத்திறன் மிக்கதாக பயன்படுத்த வேண்டும் எனவும் மக்களோடு இணைந்து வலுவூட்டல்களை அடையாளம் காண வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் கிராம மக்களோடு கலந்துரையாடி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதுடன் மக்களின் வாழ்வை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் அரச அலுவலர்கள் மக்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவர்களது வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் நாட்டில் வாழும் அனைத்து மக்களின் பொருளாதார சமூக நிலை மேம்பாடு அடைய வேண்டும் எனவும் 2025ஆம் ஆண்டு அதிகமான டாலர்கள் வெளிநாட்டு செலவாணியாக சம்பாதித்துள்ளதாகவும் இலங்கை வரலாற்றிலேயே அதிக வெளிநாட்டு செலவாணி சம்பாதித்துள்ளதாக அவ்வருடம் காணப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு சமமான அரசியல் முறைமையை கொண்டு செல்வதாகவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அலுவலர்கள் சமூக வலுவூட்டல் தலைவர் செயலாளர் பொறுப்பு கூறலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் கிராமிய வறுமையை அடையாளம் கண்டு எவ்வாறு அவர்களின் வாழ்வை மீட்க முடியும் எனவும் அதற்கான தீர்வு கிடைக்கும் திட்டங்கள் அமல்படுத்தப்படுவதன் மூலம் நாட்டின் வறுமை இல்லாது ஒழிப்பதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். மிகவும் அருமையான ஒரு கூட்டமாக அங்கே நடைபெற்றிருக்கிறது. வறுமை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டம், யாழ் மாவட்டத்துக்கான விழிப்புணர்வு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கௌரவ கலாநிதி உபாலி பன்னிலக்கே அவர்களின் பங்கு பெற்றதுடன் நடைபெற்றிருக்கிறது. ஆகையினால் இத்தனை செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு தந்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் மாவட்ட செயலக ஊடகப் பிரிவின் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களை முருகன். நன்றி, வணக்கம்.